இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குறுதிருக்கின்றார். இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உயர்ந்து நிற்கணும் அப்படின்னா யாரும் உதவி தேடி போவீங்களா? போவோம் பிரதர். கண்டிப்பாக உதவி இல்லாமல் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு யாராச்சும் உதவி செய்வாங்களாம் காத்துட்ருக்கான். ஏன்னா எங்களால் எவ்வளோ தான் முடியும்? நான் மேலே வந்துடுவேன், நான் ஜெயிச்சிருவேன், சொந்த காலம் நிற்பேன்னு சொல்லி முட்டி மோதி வந்துடலான்னு பார்க்கும்போது திடீர்னு கீழே இறங்கி விழுறோம். சரி, ஓகே, யாராச்சும் தயவு கிடைக்குன்னு சொன்னால் பண்ணுறோம். யாரோட ரெக்கமெண்டேஷன் நம்ம தேடுறோம். இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாமா, இல்லை அவங்ககிட்ட கேட்கலாமான்னு சொன்னால் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம்ல. இன்றைய காலகட்டத்தில் யாரையாச்சும் பிடிச்சாச்சும் மேலே வந்துடும் நினைக்கிறோம். அது இல்லைங்க. உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை. மனசு தான் காரணம். பண்ணலாமா வேணாமா, இது நடக்குமா நடக்காது அப்படின்னு சொல்லி பண்ணும்போது நம்ம சில பல யோசனைகள் இருக்கும்ல. இது பண்ணால் இந்த விஷயம் ஓகே ஆகுமா, இல்லை யார்கிட்ட கேட்கலாம், இல்லை பண்ணி பாவம் பார்த்துக்கலாம். ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு, ஆண்டவரே நான் பண்ணக்கூடிய இந்த தொழில், இந்த விஷயம் எனக்கு வெற்றியை கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிக்கின்ற பொழுது வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி தாங்க. ஆரம்பத்தில் என்ன ஆகும், சில ஒரு விஷயங்கள் அப்படியே தோல்வியில் சோர்வாக தான் போகும். ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எடுத்ததுமே அந்த பிஸ்னஸ் ஒவ்வொன்று வரும்னு சொல்ல முடியாதுல்ல. கொஞ்சம் முட்டி மோதி தடுமாற்றங்கள் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா புதுசாக நம்ம ஆரம்பிக்கிறோம், எப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறோம். ஸ்டார்டிங்கில் என்ன ஆகும், கீழே விழ ஆரம்பிப்போம், வலிகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஐயோ தெரியாதமாக ஆரம்பிச்சிட்டோமோ, அந்த விஷயம் வரவே கூடாது நமக்கு. ஓகே, இந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது, நம்மளை மாற்றிக்கணும்ல. ஸோ நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டாலே போதும். சில பல பிரச்சனைகளுக்கு தீர்வு நீங்கள் தாங்க. என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? கண்டிப்பாக பிரச்சனைகளை ஆரம்பிக்குது, அது எப்படி சுமூகமாக முடிக்கலாம், எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம் ஈஸியாக யோசிச்சாலே இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லாமல் குடும்பங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கும். ஆனால் பிரச்சனை என்ன பண்ணுறாங்க, பெருசாகிறாங்களோ. இப்படி பண்ணிட்டு எல்லாம் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் பழிக்கு பழி வாங்க விட மாட்டேன், உன்னை என்ன பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த பிரச்சனைக்கு புல் ஸ்டாப் வைக்க மாட்டாங்க. புல் ஸ்டாப் வச்சா முடிஞ்சிடும். ஆனால் நான் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருப்பேன், போய்கிட்டே இருக்கும் அந்த பிரச்சனை, கடைசி வரைக்கும் போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் உன் கூட தான் இருக்கேன், உனக்கு பலனாக இருக்கின்றேன், கலங்காத, யாரையும் பார்க்காத, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பெரிய மரத்தை நாம் பார்க்கும்போது அதன் அழகிய கிளைகளை, அது தரும் நிழலை, இலைகளின் பசுமையை, மரத்தின் வலிமையை வேக்கின்றோம். அடடா, எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகழகாக இருக்குது. கிளைகள் ஒரு பக்கம் அழகாக இருக்குது, நிழல் கொடுக்குது, இலைகள் பசுமையாக இருக்குது, மரத்தின் வலிமையை பார்க்கும்போது அப்பா அப்படி இருக்குது, அவ்வளோ உறுதியாக இருக்குல்ல. ஸோ மரம் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் கொடுத்துட்ருக்கு நமக்கு. ஸோ நம்மளும் என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கணும்ல. அவங்க கேட்குறாங்க, கேட்கல, நம்மளை பார்த்து எத்தனையோ பேர் ஃபாலோ பண்ணுவாங்கள்ல. சரி, இந்த பிரதர் ஓகே நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க, நம்மளால் பண்ண முடியாதா, ட்ரை பண்ணி பார்ப்போமே. முயற்சி பண்ணால் எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க, சாத்தியம் தான் கண்டிப்பாக. முயற்சி பண்ணாத வரைக்கும், முயற்சி பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் வச்சு தாங்க. முயற்சி பண்ணலாம்னு வாய் வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்களேன். தோல்வி அடைந்தாலும் சரி, கற்றுக்கிட்டோம்ல ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பார்வையாளர் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கமெண்ட்டை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். எதுக்குப்பா அதெல்லாம் பண்ணுறேன், உங்களுக்கு தேவையில்லதான் சொல்லிட்டு இருக்கலாம். அதெல்லாம் பொருட்படுத்தி பெருசாக எடுத்துக்காதீங்க. உங்களோட முயற்சி வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்கள் கடினமாக உழைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்ப போக்கின்றார். நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கட்டுமே, அந்த வேலையில் ஒரு உண்மை இருக்கணும்ல, அந்த வேலைக்கான ஒரு விஷயம் இருக்கணும்ல. இன்றைக்கி நம்ம எவ்வளோ விஷயங்களுக்காக நம்ம ஓடிட்டுருக்கோம். நிறைய தேவைகள் இருக்குது, கொஞ்சம் நஞ்ச தேவைகள் இல்லை, ஏகப்பட்ட தேவைகள். போதும்னு சொல்ல முடியல பிரதர். வாழ்க்கையில் எங்களுக்கு எல்லாம் வேணும் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ கொடுப்பாருன்னு சொல்லி காத்துட்ருக்கோம். எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் கிடைக்குமான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயமாய் கிடைக்குங்க. முழு உள்ளத்தோடு முழு ஆன்மோடு ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கொடுக்க போகின்றார். வாழ்க்கையில் எவ்வளோ முயற்சி செய்தும் எந்த பலனும் காண முடியவில்லை என்று சோர்ந்து போகிறீங்களா? கவலைப்படாதீங்க. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். முன்னேறி செல்வதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம எங்கெல்லாம் அவமானப்பட்டோமோ, யார் யார் வாயெல்லாம் நம்மளோ ஒரு மாதிரி பேசிச்சோ, ஒரு மாதிரி குத்தி காட்டி பேசிச்சோ, நம்மளை அவமானப்படுத்திச்சோ, அந்த வாயெல்லாம் நம்ம அடைக்கணும். அப்படி என்ன பண்ணணும், அவங்கள்ட்ட போய் சண்டை போடணுமா? சண்டை போட்டால் மட்டும் வேலைக்காகாது, நம்ம யாருன்றதை நிரூபிக்கணும். கண்டிப்பாக அதற்கான விஷயம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவருக்கும் கொடுக்க போக்கின்றார். செபியுங்கள், சோர்ந்து போகாதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. முதலாவது
உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உழைச்சா மட்டும்தான் அதை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இன்று நாங்கள் கலைத்து போயிருக்கோம் அப்பா, பலவீனப்பட்டு வியர்ந்து போய் நிற்கின்றன ஆண்டவரே. சில வேளையில் யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களான்னு சொல்லி காத்துட்ருக்கோம்ப்பா. ஏங்கும் நிலையில் இருக்கின்றன ஆண்டவரே. ஆனால் இன்று நாங்கள் உம்மில் இளைப்பாறும்போது எங்களுக்கு புது பலனை கொடுத்து எங்களை உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. எங்கள் ஆவி சரீரத்தை உயிர்ப்பித்து உம்மிலும் வசனத்திலும் சமூகத்திலும் வேறொன்று உதவி செய்வீராக ஆண்டவரே. எங்களை பத்திரமாய் பார்த்துக்கோங்கப்பா. நாங்கள் வெளியே புறப்படும் போது புது பலனை, புது ஜீவனை, புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலை பெற்று திடமாய் நிற்க உதவி செய்யுங்க ராஜா. வழியில் ஏற்படும் எல்லாவற்றையும் தைரியமாக சந்திக்கும்படி இன்று எங்களை உயிர்ப்பியும் தகப்பனே. உம்முடைய பலனை இன்று எங்கள் மேல் ஊற்றுவதற்காக உம்மை சோத்தரிக்கின்றேன் ராஜா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்கப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையை கொடுங்கப்பா. அவர்களுக்குள்ள சமாதானத்தை கொடுங்க சொல்லி கேட்குறோம்ப்பா. நீங்கள் எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு. என் கணவர் குடிக்கிறார் பிரதர், என் கணவர் அடிக்கிறார் பிரதர், இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. ஒத்துமையாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும் ஜெபிங்கன்னு சொல்லி கேட்குறேன். நிச்சயமாய் அவங்க வாழ்க்கையினுள் சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன் இயேசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுருக்க எல்லோரும் நல்லா ஆண்டவரே. இயேசுவின் வல்லமையான நாமத்தினாலே இதை பெற்றுக்கொள்கின்றோம் தகப்பனே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.